ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம டெல் மீ தட் யூ லவ் மீயோட ஃபோர்த் எபிசோட் தான் பார்க்க போகிறோம். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ ஒரு ஃபியூனல் நடக்கிற இடத்துக்கு வந்திருப்பாங்க. வேறு யாரோடதும் இருக்காரு. போன எபிசோட் ஒரு சின்ன பொண்ணு கூட பேசியிருப்பாங்க இல்லையா, அவங்க இறந்துருப்பாங்க போல். அந்த ஃபியூனலுக்கு தான் வந்திருப்பாங்க. அந்த பொண்ணோட படத்துக்கிட்ட போயிட்டு நம்ம தான் சில்ட்ரன்ஸ் டே அன்னைக்கு மீட் பண்ணுறோன்னு ப்ராமிஸ் பண்ணியிருந்தோமே, நீ ப்ராமிஸை பிரேக் பண்ணிட்டேன்ட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி அந்த இடத்துல அழுதுட்டு இருப்பாங்க. ஃப்ரெண்டும் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க. கொஞ்ச நேரத்தில் மதர் கூட உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க. மதரும் அந்த பொண்ணோட பெரிய ஆசையை பார்த்தீங்கன்னா ஸ்கூலுக்கு போகிறது தான். அவள் கடைசியாக ஹாஸ்பிட்டல் போகும்போது கூட இதை பற்றி தான் என்கிட்ட சொல்லிட்டு இருந்தா. ஆனால் அது நடக்கிறதுக்குள்ளே அவள் இறந்து போயிட்டான்னு சொல்லி மதர் இவங்ககிட்ட சொல்லுவாங்க. ஹீரோவும் நீங்கள் கவலைப்படாதீங்க, அவள் கடைசி மூச்சுள்ள வரையும் அந்த கனவுகளுக்கு நிறைவேறிட்டு தான் இருக்குன்ட்டு மதரை சமாதானப்படுத்துவாங்க. கொஞ்ச நேரத்தில் ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா அங்கேருந்து வந்துடுவாங்க. ஹீரோவும் இதனால தான் லீவ் அப்ளை பண்ணியிருப்பாங்க. ஹீரோயின் அங்கே பார்க்கும்போது ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த ஆஃப்னேஜ் உள்ள பசங்க கூட ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. இருக்கிற வேலையெல்லாம் பார்த்துட்டு இவங்க கூட கேம்பிங் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு பொண்ணு பார்த்தீங்கன்னா இவர்கிட்ட வந்து குளிருதுன்னு சொல்லும். அதனால ஒரு பிளாங்கெட் எடுக்க போவாங்க. இது பார்த்தீங்கன்னா ஹீரோனுக்கு கொடுத்துருப்பாங்க இல்லையா. ஹீரோயின் கூட இருந்த மூமெண்ட்ஸை பார்த்தீங்கன்னா நினச்சி பார்ப்பாரு. பார்த்தீங்கன்னா ஹீரோயின் தான் காட்டுவாங்க. தியேட்டர் ஆர்டிஸ்டில் எப்படி ஆக்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு இவங்க நோட்ஸ்லாம் எடுத்துகிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோவும் நைட் நேரத்தில் உட்காந்து ஏதோ ட்ராயிங் பண்ணிட்டு இருப்பாங்க ஒரு ஸ்கூல் முன்னாடி. நெக்ஸ்ட் டே மார்னிங் பசங்களாம் வந்து பார்ப்பாங்க. இந்த ட்ராயிங் நம்ம நேற்று பார்க்கல, இது எப்படி இன்னைக்கு வந்ததுன்னு சொல்லி பசங்களாம் பேசிகிட்டு இருப்பாங்க. தூரத்துலேருந்து இது ஹீரோ பார்த்துட்டு தான் இருப்பாருங்க. ஹீரோட மைண்ட் வாய்ஸ் என்னவா இருக்கும்னா, இந்த ஒரு சின்ன ஆசை தான் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணுக்கு இருந்தது. மித்தவங்களுக்குலாம் இது சாதாரணமாக இருக்கும். ஆனால் இது அவளோட கனவு, ஸ்கூலுக்கு போகிறது. இது யாருமே அவ்வளோக்கா கேட்கணும்னு நினைக்க மாட்டாங்க. ஆனால் யாராச்சும் ஒருத்தங்க அவங்க பேச நின்று கேட்டால் ரொம்பவே நல்லா இருக்கும்னு சொல்லி தான் இவர் மைண்ட் வாய்ஸ்க்கு இருக்கும். அந்த ட்ராயிங்கையும் நம்மளுக்கு காட்டுவாங்க. அப்படி ஹீரோ நைட்டு வீட்டுக்கு வரும்போது தான் ஹீரோயின் கிட்ட வந்து இந்த மாதிரி நான் டவுனாக ஃபீல் பண்ணுறேன், நான் அப்படி ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் வரேன்னு சொல்லியிருந்தீங்களேன்னு சொல்லி டெக்ஸ்ட்டாக பார்த்துருப்பாங்க. உடனே ஹீரோயினை பார்க்கறக்காண்டி தான் வந்திருப்பாங்க. வீட்டுக்கு வெளியே ரொம்ப நேரம் வெயிட் பண்ணியிருப்பாங்க. ஹீரோயின் வராத பார்த்தா அங்கேருந்து போகலான்னு சொல்லி வரும்போது தான் ஹீரோவை பார்த்துருப்பாங்க. ஹீரோ கிட்ட வந்து அழுதுருப்பாங்க இல்லையா, இதெல்லாம் அப்போ தான் நடந்திருக்கும். ஹீரோவும் கொஞ்ச நேரம் அங்கேயே நின்றுட்டு இருப்பாங்க. ஹீரோயின் அழுது முடிச்சுட்டு இந்த மாதிரி நீங்கள் வந்ததுக்கு ரொம்பவே தேங்க்ஸ்ன்னு சொல்லி சொல்லுவாங்க. ஹீரோ அதெல்லாம் பரவாயில்ல, நீங்கள் ஓகேவான்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோயின் நான் ஓகே தான், இந்த மாதிரி ரொம்பவே லேட் ஆச்சு, நீங்கள் வீட்டுக்கு போங்கன்னு சொல்லும்போது ஹீரோ பார்த்தீங்கன்னா ஸ்டாப் பண்ணுவாங்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் பண்ணி காட்டலான்னு பார்ப்பாங்க. ஹீரோயின் ஹீரோவே தான் பார்த்துட்டு இருப்பாங்க. ஹீரோ என்ன டெக்ஸ்ட் பண்ணியிருப்பாருன்னா, இந்த மாதிரி நீங்கள் டவுனாக இருக்கும்போது உங்கள் கூட இருக்கேன்னு சொல்லியிருக்கேன்ல, அதனால் நான் இருக்கேன்னு சொல்லுவாங்க. ஹீரோயின் அதை படித்து பார்த்துட்டு லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு ஹீரோவை பார்த்து சொல்லுவாங்க, இன்றைக்கி எனக்கு ஒரு ரோல் கிடச்சிது இத்தனை நாள் கழிச்சு. நான் அந்த இடத்துல பார்த்தா ரொம்பவே நர்வஸாக இருந்தேன், ஏன்னா ஃபஸ்ட் டைமில். அதனால தான் எனக்கு ஒரு மாதிரி டவுனாக ஃபீல் ஆச்சு, ஒரு வேலை சரியாக பண்ணலையோன்ட்டு. அதனால தான். ஆனால் நான் என்றைக்குமே இவ்வளோ பிரேக் டவுன் ஆகி அழுததே கிடையாது. ஆனால் இன்றைக்கி ஏன்னு எனக்கு தெரியலேன்ட்டு இவங்க பாட்டுக்கு பேசிகிட்டே இருப்பாங்க. ஹீரோக்கு எதுவும் கேட்கல போல், அதே மாதிரி பார்த்துட்டே இருப்பாங்க. ஹீரோக்கு புரியலேன்னு நினச்சிட்டு சாரி நான் ரொம்பவே பேசுகிறேன்னு சொல்லும்போது ஹீரோ இல்லைன்ட்டு ஒரு மாதிரி டெக்ஸ்ட் பண்ணி காட்டுவாங்க. இந்த மாதிரி நீங்கள் கண்டிப்பாக நல்ல ஜாப் தான் பண்ணியிருப்பீங்க, இப்போ போய் நல்லா ரெஸ்ட் எடுத்து தூங்குங்கன்னு சொல்லி டெக்ஸ்ட் பண்ணி காட்டுவாங்க. ஹீரோன்னு அதை பார்த்துட்டு ஹீரோக்கு சைன் லாங்குவேஜில் தேங்க்ஸ் சொல்லிட்டு அங்கேருந்து வருவாங்க. ரூமில் வந்து கொஞ்சம் ஃபீல் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. ஹீரோ பண்ணால் ரொம்ப நேரம் வெளியிலேயே வெயிட் பண்ணிட்டு தான் அங்கேருந்து வந்திருப்பாங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஹீரோயின் கேஃபேல ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது ஃப்ரெண்டும் வந்துட்டு இந்த மாதிரி ஹீரோ வேலைக்கு வந்துட்டாருன்னு சொல்லி எக்ஸைட்டிங்காக சொல்லுவாங்க. ஹீரோனும் ஓ அப்படியான்னு சொல்லிட்டு போவாங்க. உங்ககிட்ட இந்த ரியாக்ஷன் எதிர்பார்க்கலையே, சரி விடு, மேபி உனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கும் இந்த மாதிரி ஒரு ஜாப் ஆஃபர் இருக்குது கைடாக ஒர்க் பண்ணுறதுக்குன்ட்டு ஹீரோனை பார்த்து சொல்லுவாங்க. ஹீரோயின் கைடான்னு சொல்லி இருப்பாங்க. ஏம்மா இந்த வேலை உனக்கு பிடிக்கலையான்னு சொல்லி கேட்கும்போது, அப்படி இல்லை 33 வயசாச்சு, நீ லைஃப்பில் என்ன பண்ணுறதுனே தெரியலையா, அதனால தான் சொல்லி சொல்லுவாங்க. ஃப்ரெண்டு உனக்கு வேணா நீ வேலைக்கு வரும்போது ரெட் கார்பெட் விரிச்சு உன்னை வெல்கம் பண்ணிட்டான்னு சொல்லி ஆக்ஷனில் பண்ணி காட்டுவாங்க. ஹீரோயின் அதை பார்த்துட்டு நீ அப்படியே என் தம்பி மாதிரியே இருக்கேன்னு சொல்லுவாங்க. தம்பினோன்னு இவருக்கு பண்ண கொஞ்சம் கடுப்பாயிடும். இங்கே பாரு, நான் உன்னை வேலையை கேட்க தான் வந்தேன், அவனை பற்றிலாம் பேசாதீங்க போது ஹீரோயின் ஓகே ஓகே நான் அந்த வேலையை பண்ணுறேன்னு சொல்லி சொல்லுவாங்க. ஃப்ரெண்டும் உன்னோட ஐடி ப்ரூஃப்லாம் கொண்டு வந்து ஆஃபீஸில் கொடுத்ததுன்னு சொல்லிட்டு போவாங்க. நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஹீரோவையும் அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் தான் காட்டுவாங்க. வெளியில் கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சிருப்பாரு. உங்களுக்கு எது அழகாக தெரியுதோ அதை கேப்சர் பண்ணுங்கன்ட்டு. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அப்போ தான் கேஃபேலேருந்து வெளியில் வருவாங்க ஆஃபீஸ் போகிறக்காண்டி. அதில் ஒரு பையன் இருப்பான் இல்லையா, அவன் பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட என்ன சொல்லுவாங்கன்னா, இதோ ஹீரோயினை பாருங்கள், அவங்க தான் என்னோட மனசை கவர்ந்தாங்க, ஏன்னா அவங்க ரொம்பவே அழகாக இருக்காங்க, நெக்ஸ்ட் இயர் பாரு அவங்க கூட நான் அவுட்டிங் போவேன்னு சொல்லும்போது பக்கத்தில் இன்னொன்று பொண்ணு இருப்பாங்க இல்லையா, அவங்களும் உன்னோட ஸ்டாண்டர்ட்ஸ்லாம் ரொம்பவே ஹையாக இருக்குது, அவங்களாம் உனக்கு கிடைக்கவே மாட்டாங்க, அது போக அவங்களுக்கு சைன் லாங்குவேஜ் நல்லாவே தெரியும்னு சொல்லுவாங்க. இப்படி இவங்களுக்கு பண்ண ஹாய் காட்டும்போது சைடில் ஹீரோ இருப்பாங்க இல்லையா, அவருக்கும் வணக்கம் வச்சுட்டு ஹீரோயின் ஆஃபீஸ் போகிறதுக்கு முன்னாடி ஹீரோவை பார்த்துட்டு தான் போவாங்க. இந்த சைடு ஹீரோவும் 20 நிமிஷம் ஆச்சு வேலையை பாருங்கடான்னு சொல்லிட்டு பசங்கிட்ட சொல்லிட்டு இருப்பாரு. இந்த சைடு ஹீரோயினும் வந்துட்டு அவங்களுக்கு என்ன வேலை ஒதுக்கப்பட்டிருக்கோ அதெல்லாம் கேட்டுப்பாங்க. அந்த ஆன் கேர்லியில் தான் பார்த்தீங்கன்னா ஒரு ஷோ நடக்க போகுது. அதுக்கு தான் ஹீரோயின் கைடாக ஒர்க் பண்ண போகிறாங்க. ஹீரோ
வேலையை முடிச்சு வரும்போது ஃப்ரெண்டு அந்த வழியாக போவாங்க. ஹீரோவை பார்த்துட்டோமேன்னு சொல்லிட்டு வணக்கம்லாம் வச்சுட்டு போவாங்க. அவரு ஏன் இந்த பொண்ணு இப்படி வித்தியாசமாக பண்ணுதுன்னு பார்த்துட்டு இருப்பாங்க. ஃப்ரெண்டும் இவர்கிட்ட ஏதோ இருக்குப்பா கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லிட்டு போவாங்க. நம்மளுக்கு ஹீரோயின் தான் காட்டுவாங்க. ஷூஸ் போட்டு வர சொல்லியிருப்பாங்க போல, ஹீல்ஸ் அதை தேடிட்டு இருப்பாங்க. ஃப்ரெண்டும் என்ன தேடிட்டு இருக்க, டேட் கீட் ஏதாச்சும் போறியான்னு சொல்லி கேட்கும்போது, ஆமாம் டேட்டு போகிறாங்க, உன்னோட ஆஃபீஸில் தான் என்னை ஹீல்ஸ் போட்டுட்டு வர சொன்னாங்க, அதான் நான் ஆரோசிஸ்டாக இருக்கும்போது ஹீல்ஸ் வாங்கியிருந்தேனே அது இருக்கான்னு செக் பண்ணும்போது, நீ தான்ப்பா அந்த யூனிஃபார்மோட ஷூவையும் தூக்கி போட்டேங்க போது, நான் ஒரு முட்டாள், எவ்வளோ எக்ஸ்பென்சிவ் தெரியவா, இதுதான் அறிவே இருக்க மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு போவாங்க. ஃப்ரெண்டும் எனக்கு தெரிஞ்சு இவ டேட் தான் போவான்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா ஹீரோயின் அவங்க கைட் ஒர்க்குக்காண்டி வந்திருப்பாங்க. நம்மளுக்கு ஜுவானை காட்டுவாங்க. அவர் மியூசிக் கம்போசிங்கில் இருக்கும்போது இவருக்கு ஒரு கால் வரும். அதனால டேரக்டர் தான் அட்டன் பண்ணி பேசுவாங்க. நீ என்னமோ ஆர்டர் பண்ணிக்கன்ட்டு கார் கீயை வாங்கிட்டு போவாங்க. கொஞ்ச நேரத்தில் இவர் கீழே வந்து பார்த்தா காரே பார்த்தீங்கன்னா பூவால் டெக்கரேட் பண்ணி வச்சுருப்பாங்க. இவரும் டேரக்டரை பார்த்து என்ன பண்ணி வச்சுருக்கேன் காருன்னு சொல்லி கேட்கும்போது, நான் என்ன பண்ணேன், நீ தான் இதை ஆர்டர் பண்ணியாமாம்பாங்க. இவர் பிரேக்கப் ஆகிறதுக்கு முன்னாடி பொண்ணை டேட் பண்ணிட்டு இருந்தா இல்லையா, அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆனிவர்சரி போல், டேட்டிங் ஆனிவர்சரி, அதுக்கு தான் 1 மாதத்துக்கு முன்னாடி புக் பண்ணியிருப்பாங்க. அதை பார்த்தீங்கன்னா இப்போ டெக்கரேட் பண்ணியிருப்பாங்க. அவருக்கு அது ஞாபகமே இருக்காது. டேரக்டரும் உன் டேஸ்ட்டே தனி டேஸ்ட் தாயான்ட்டு சொல்லிட்டு போயிட்டேன். மறுபடியும் வந்துட்டேன். ஒரு 2 டேஸ் கார் கடன் கிடைக்குமான்ட்டு கிண்டல் பண்ணிட்டு போவாங்க. ஜுவானும் அதை பார்த்துட்டு இதை வச்சு நம்ம என்ன பண்ணுறதுன்னு சொல்லி சோகமாக இருப்பாங்க. அதுக்கடுத்து என்ன தோணுச்சுன்னு தெரியல, சிரிச்சுட்டே கார் எடுத்துகிட்டு போவாங்க. நம்மளுக்கு ஹீரோயின் தான் காட்டுவாங்க. அவங்க வேலையை முடிச்சு வரும்போது பார்த்தீங்கன்னா காலில் காயமாக இருக்கும். ரொம்ப நேரமாக ஹீல்ஸ் போட்டிருந்தனால. அதனால் அதை ரிமூவ் பண்ணிட்டு தான் நடப்பாங்க. ஹீரோவாக கிளாஸ் முடிச்சுட்டு வருவாங்க. ஹீரோயினை பார்ப்பாங்க. ஷூஸ் இல்லாமல் நிற்கிறத பார்த்துட்டு ஹீரோயின் பக்கத்தில் வந்து என்னதுன்னு சொல்லி கண்ணாலேயே கேட்பாங்க. ஹீரோயினும் இல்லை நான் ரொம்ப நாள் கழிச்சு ஹீல்ஸ் போடுறேன்னா அதனால தான் காயமாயிருச்சு, அது மட்டும் இல்லாமல் நான் இங்கே தான் கைடாக ஒர்க் பண்ணுறேன் பார்ட் டைமான்னு சொல்லி ஹீரோ கிட்ட சொல்லுவாங்க. ஹீரோவும் இப்போ தான் என் கிளாஸ் முடிஞ்சதுன்னு சொல்லி சைன் லாங்குவேஜில் சொல்லும்போது ஹீரோனுக்கு புரியாது. அதனால் மெதுவாக சைன் லாங்குவேஜில் புரிய வைப்பாங்க. ஹீரோயின் ஓகே சொல்லுவாங்க. ஹீரோவும் நீங்கள் வேணால் என்னோட ரூமுக்கு வாங்கலேன்னு சொல்லிட்டு ஹீரோனை கூட்டிகிட்டு வந்திருப்பாங்க. அவங்களுக்கு போடுறதுக்கு ஸ்பேர் ஸ்லிப்பர்ஸும் பேண்டேஜும் பார்த்தீங்கன்னா கொடுப்பாங்க. இவரும் பார்த்தீங்கன்னா ஃபோனில் அந்த டிரான்ஸ்லேட்டிங் ஆப் ஓப்பன் பண்ணி ஹீரோயின் முன்னாடி வைப்பாங்க. ஹீரோயினும் நேற்று நைட்டு நீங்கள் சேஃபாக வீட்டுக்கு போனீங்களான்னு சொல்லி கேட்பாங்க. ஹீரோ அதை பார்த்துட்டு நான் போனேன், நீங்கள் நல்லா தூங்குனீங்களான்னு சொல்லிட்டு ஹீரோனை பார்த்து சைன் லாங்குவேஜில் கேட்பாங்க. ஹீரோயினும் நான் நல்லாவே தூங்குனேன், எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள், நான் எங்கள் அம்மா முன்னாடி கூட அழுதது கிடையாது, ஆனால் நேற்று ஏன் அப்படி அழுதுன்னு சொல்லி எனக்கு தெரியலேன்னு சொல்லி சொல்லுவாங்க. ஹீரோ அதை பார்த்துட்டு அவர் என்ன சொல்வார்னா, இந்த மாதிரி நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு அழுகணும்னு தோச்சுன்னா நல்லா சவுண்டாகவே அழுதுங்க, ஏன்னா எனக்கு சவுண்டு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸையும் ஏற்படுத்தாதுன்னு சொல்லி சைன் லாங்குவேஜில் சொல்லுவாங்க. ஹீரோயின் அதை பார்த்து சிரிச்சுட்டு தேங்க்யூ நேற்று என்னை ரிசன் பண்ணதுக்குன்னு சொல்லுவாங்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹீரோனை பார்த்து ஒரு விஷயம் டெக்ஸ்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி நேற்று நைட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பேசுனீங்கன்னு சொல்லி எனக்கு தெளிவாலாம் தெரியல, ஏன்னா அந்த லைட் எனக்கு சரியா இல்லை, நீங்கள் ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே பேசிகிட்டு இருந்தீங்க, அதனால் ஓரளவுக்கு தான் என்னால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடிஞ்சுது, உங்களை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணேன்னு சொல்லி தான் டெக்ஸ்ட் பண்ணி காட்டுவாங்க. ஹீரோன் அதை பார்த்துட்டு அட்லீஸ்ட் நீங்கள் ட்ரை ஆச்சு பண்ணீங்களே அதே எனக்கு சந்தோஷம்தான், உங்ககிட்ட என்ன ஆச்சுன்னு சொல்லி கேட்கலாமா, நீங்கள் எங்கே போனீங்கன்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோவும் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் பண்ணி காட்டுவாங்க. இந்த மாதிரி நான் ஆஃபனேஜில் வளர்ந்தேன் இல்லையா, அங்கே ஒரு பொண்ணு இறந்துட்டாங்க, அவங்கள பார்க்கறக்காண்டி தான் போயிருந்தேன்னு டெக்ஸ்ட் பண்ணி காட்டுவாங்க. ஹீரோயின் அது உங்களுக்கு பெயின்ஃபுல்லாக இருந்திருக்குமேன்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஹீரோவும் பார்த்தீங்கன்னா சைன் லாங்குவேஜில் என்னமோ சொல்லுவாங்க. நம்மளுக்கும் காட்டியிருக்க மாட்டாங்க, ஹீரோனுக்கு அது புரியாது. நெக்ஸ்ட் இனி ஹீரோ வெளியில் வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஹீரோயினும் வருவாங்க. ஹீரோவும் நீங்கள் எங்கே போகிறீங்கன்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோயின் வீட்டுக்கு தான்பாங்க. அப்படியே இவங்க நடக்கும்போது ஹீரோ நம்ம வெளியில் போகலாமா டின்னருக்குன்னு சொல்லி கேட்கும்போதே ஒரு பெரிய ஆரன் சவுண்டு கேட்கும். யாருன்னு சொல்லி திரும்பி பார்த்தா ஜுவான் தான் அங்கே வந்திருப்பாங்க அந்த காரோட. ஹீரோனும் ஹீரோவை பார்த்துட்டு அவன் யாருன்னே எனக்கு தெரியாது, அவனை கண்டுக்காதீங்கம்பாங்க, ஏன்னா கார்லேருந்து டான்ஸ் ஆடிட்டு இருப்பாங்க. ஜுவானும் உன்னை கூப்பிடக்கு லேட்டாக வந்துட்டேன் அதுக்குன்னு இப்படி கோச்சுப்பியான்னு சொல்லிட்டு ஹீரோ பக்கத்தில் இருக்கிறத பார்ப்பாங்க. ஹீரோ தான் இவருக்கு தெரியும் இல்லையா, அதனால் ஹீரோ கிட்டேருந்து வணக்கம் வைப்பாங்க. ஹீரோனும் உங்கள் 2 பேத்துக்கு முன்னாடியே தெரியுமான்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோவும் இந்த மாதிரி அவங்களுக்கு பெயிண்டிங் பண்ணி கொடுத்தேன் அது மூலமாக தெரியும்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அவரும் ஹீரோவை பார்த்து அவங்க கூட நெக்ஸ்ட் டைம் பேசுகிறேன், நான் என் ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு போகிறக்காண்டி வந்தேன்ட்டு ஹீரோனை இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. ஜுவான் என்னோட ஃப்ரெண்டுன்ட்டு, நான் ஹீரோனை கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு ஹீரோனை சீக்கிரமாக வர சொல்லுவாங்க. ஹீரோனும் நீங்கள் இதுக்கு முன்னாடி எதுவும் சொல்லணும்னு வந்தீங்களே என்னதுன்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோ எதுவும் இல்லை நீங்கள் போங்கன்னு சொல்லி ஹீரோனை போக வச்சிருவாங்க. இவங்க பாட்டுக்கு வருவாங்க. ஹீரோனும் என்னடா பண்ணி வச்சிருக்க காரை, வேறு ஏதாச்சும் ட்ரை பண்ணுறியான்னு சொல்லி கேட்கும்போது இங்கே பாரு நம்ம 2 பேர் ஃப்ரெண்ட்ஸ் அது மட்டும்தான், வேறு எதுவும் இல்லை, சும்மா சாப்பிட போகலான்னு கூப்பிட்றதுக்கு தான் வந்தேன்பாங்க. ஹீரோயின் அந்த விண்டோவாச்சும் ஏற்றி விட்றா, ஒரு எம்பாரன்சிங்காக இருக்குங்கும்போது உனக்கு மட்டும் இல்லடி எனக்கும் அப்படி தான் இருக்குது, ஆனால் வேறு வழி இல்லை நம்ம இப்படி தான் போகணும்னு சொல்லிட்டு அவங்க 2 பேர் போவாங்க. அவங்க காரில் போகிறத பார்த்தீங்கன்னா ஹீரோ ஒரு மாதிரி சோகமாக பார்ப்பாரு. நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஹீரோயினோட ஃப்ரெண்டு தான் காட்டுவாங்க. ஜோடுங்கிற பேரில் நம்பி ஏமாந்துருப்பாங்க இல்லையா, பார்த்தா ஹீரோயினோட தம்பியாக இருந்திருக்கும். இவர் பேர் வேலை ஜிம்முக்கு வேலை பார்க்குறதுக்காண்டி வேறு பேர் வச்சுருப்பாங்க. இவர் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸராக இருப்பார் போட்டு
ஃப்ரெண்டு அப்போ தான் புளின்னு புளிஞ்சு எடுத்துருவாங்க. ஃப்ரெண்டும் போதும் இதுக்கு மேலே என்னால் பண்ண முடியாதுன்னு சொல்லி நடக்கவே முடியாது தடுமாறி கீழே விழுந்துருவாங்க. தம்பி தான் பார்த்தீங்கன்னா பிடிப்பாங்க. 2 பேரும் மாறி மாறி பார்த்து, "விட்றா நான் போறேன்னு" சொல்லிட்டு நடக்க முடியாம நடந்து போவாங்க. இவங்க வரும்போது அங்க ரிசப்ஷனிஸ்ட் லேடியும் பார்த்தீங்கன்னா, "என்ன மேடம் ஜோர்டன் கூட ஜாலியா இருந்ததா? நான் சொன்ன மாரியே தானே அவர் இருந்தாருன்னு" சொல்லி கேட்கும்போது, அந்த இடத்துல ஜோர்டனும் தம்பியும் வருவாங்க. இவங்க தம்பிய பார்த்துட்டு, "என்னம்மா சொன்ன? அவன் கூட இருந்தா சார்மிங்கா இருக்கும்னு சொன்னீல?" "கண்டிப்பா கிடையாது. அவன் கூட யாராச்சும் ஒருத்தன் இருந்தா கண்டிப்பா செத்து தான் போவாங்கன்ட்டு" அவர் கழுவி கழுவி ஊத்திட்டு இருப்பாங்க. இவரும் சிரிச்சுட்டே அத கேட்டுட்டு இருப்பாங்க. இவங்க வெளியில போறத பார்த்து, "நான் வேணா வீட்ல கொண்டு வந்து விடட்டாங்கும்போது, இங்க பாரு போதும் நீ பண்ணது வரை எல்லாம் போதும். நானே வீட்டுக்கு போய்ப்பேன். என்ன ஃபாலோ பண்ணாதேன்ட்டு" நடக்க முடியாம நடந்து போவாங்க. இவர் பின்னாடி நின்னு சிரிச்சுட்டு இருப்பாரு. நம்மளுக்கு ஹீரோ வீட்ல தான் காட்டுவாங்க. ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா, ஹீரோ கூட ட்ரிங்க் பண்ணலான்காண்டி வந்திருப்பாங்க. ஃப்ரெண்டு கூட மட்டும் தான் இவர் ஜாலியா பேசிட்டு இருப்பாங்க. ஃப்ரெண்டு வந்தத பார்த்துட்டு, "ஹீரோ ஏதாச்சும் உனக்கு ஆர்டர் பண்ணதான்னு" சொல்லி கேட்பாங்க. அவரும் வேண்டாம். "முன்னாடியெல்லாம் நான் தான் உனக்கு ஆர்டர் பண்ணி கொடுப்பேன். ஆனா இப்ப டெக்னாலஜி வளர்ந்தனால, நீ எனக்கு ஆர்டர் பண்றியான்னு கேட்குற பார்த்தியா? ரொம்பவே நல்லா இருக்குடா. பரவால்ல நீ இந்த ஃபோன்னால உன்னால எல்லாத்து கூடயும் கம்யூனிகேட் பண்ண முடியுதுல்ல. அத பார்க்கறக்கு சந்தோஷமா இருக்குன்னு" சொல்லுவாங்க. ஹீரோவும், "என்னடா ஆவுன்னா இந்த ஃபோனெல்லாம் நம்பிட்டு இருக்க முடியாது. எப்ப வேணா இது கைய வாரி விட்டுரும். சார்ஜ் இல்லைன்னா நான் என்னையே ரொம்பவே டவுனா ஃபீல் பண்றேன் தெரியுமான்ட்டு" ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டு இருப்பாங்க. ஃப்ரெண்டும் பார்த்தீங்கன்னா, இதனால தானே என் பிஸ்னஸ் வளருதுன்ட்டு இவர் ஜாலியா பேசிட்டு இருப்பாங்க. ஆனா இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா, ஹீரோ காதுல விழுகாது. இவரு பார்த்தீங்கன்னா, ஹீரோயின் கூட இருந்த ஒரு விஷயத்த நெனச்சு பார்ப்பாங்க. அந்த பிராக்டிஸ் ரூம்ல உட்காந்து பேசியிருப்பாங்க. ஃபோன் பார்த்தீங்கன்னா, ஆஃப் ஆயிருக்கும் போல. எப்படி பேசுறதுன்னே தெரியாது. ஹீரோவும், "என்ன நெனச்சா உங்களுக்கு ஃப்ரஸ்ட்ரேட்டிங்கா இருக்குல்ல. எனக்கு காது கேட்காதனால கம்யூனிகேட் பண்ண முடியலையேன்னு" சொல்லும்போது, ஹீரோயின், "அப்படிலாம் இல்ல. எனக்கு ஃபோன் இல்லாம பேசுறது தான் ரொம்பவே புடிச்சிருக்கு. ஏன்னா நீங்க என்ன லிசன் பண்றீங்கல்ல. நீங்க என்ன லிசன் பண்ணும்போது, எனக்கு உங்களுக்கு காது கேட்காதுங்களே எனக்கு மறந்து போயிருச்சுன்ட்டு" ஹீரோயின் சொல்லியிருப்பாங்க இல்லையா? அத தான் இவரு யோசிச்சு பார்த்துட்டு இருப்பாங்க. ஃப்ரெண்டும், "டேய் என்னடா யோசிக்கிறேன்னு" சொல்லி கேட்பாங்க. ஹீரோவும், "நீ என் கூடயா பேசிட்டு இருந்தேன்னு" சொல்லி சைன் லாங்குவேஜ்ல கேட்கும்போது, ஃப்ரெண்டும், "ரொம்ப நல்லது. உன் கூட பேசாம யார் கூட பேசிட்டு இருப்பேன். பரவால்ல. உனக்குன்னு ஒரு தாட்ஸ் இருக்குல்ல. அது நல்லது தான். யோசி யோசின்னு" சொல்லுவாங்க. ஹீரோவோட மைண்ட் வாய்ஸ் அங்க என்னவா இருக்கும்னா, இப்படிதான். நான் வேற ஏதாச்சும் தாட்குள்ள போயிட்டேன்னா, எனக்கு ஆப்போசிட்ல உள்ளவங்க என்ன பேசுறாங்கன்னே என்னால ரீட் பண்ண முடியாது. அவங்க கிட்ட திருப்பி சொல்லுங்கன்னும் கேட்க முடியாது. எனக்கு புரிஞ்ச மாரியே தலையாட்டிப்பேன்னு சொல்லிட்டு, ஹீரோட மைண்ட் வாய்ஸ் நம்மளுக்கு சொல்லும். ஹீரோ கேட் கூட விளையாண்ட்ருக்கும்போது, ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா நெனச்சு பார்ப்பாரு. இந்த மாரி நான் பீப்பிள ரிப்பீட் பண்ண சொல்ல மாட்டேன். ஏன்னா, அவங்க நான் அவங்கள கான்சன்ட்ரேட் பண்ணலேன்னு சொல்லி நெனைப்பாங்கன்ட்டு, ஹீரோயின் இவர பார்த்து ரொம்பவே தேங்க்ஸ்ஃபுல்லா இருக்குன்னு சொல்லி சொல்லியிருப்பாங்களே அவங்க லிசன் பண்ணதுக்கு. அத நெனச்சு பார்த்துட்டு, அவங்க எனக்கு தேங்க்ஸ் சொன்னாங்க. ஏன்னா நான் அவங்கள லிசன் பண்ணேன்ட்டு. எனக்கு ஒண்ணு தோணிட்டே இருக்கும். நான் ஏன் மித்தவங்க கூட பேசுறதுக்கு ஒரு தடை போட்டேன்னு எனக்கு தெரியாது. ஆனா எனக்கு இப்ப கியூரியஸா இருக்கு. எதனால? எனக்கு காது கேட்காதனாலயா? இல்ல நான் எந்த விஷயத்த கேட்கணும்னு நெனச்சு க்ளோஸா லிசன் பண்றனாலயான்னு தெரியலேன்ட்டு ஹீரோ நெனச்சு பார்த்துட்டு இருப்பாங்க. இந்த சைடு ஹீரோயின் தான் காட்டுவாங்க. அவங்க ஒர்க்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போலான்னு வரும்போது பார்த்தீங்கன்னா, மழை பெய்ய ஆரம்பிச்சிரும். ஆனாலும் ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா நின்னுட்டு இருப்பாங்க. அந்த சைடு ஹீரோ கொடை புடிச்சிட்டு போவாங்க. ஹீரோயின கையாட்டி ஆட்டி கூப்பிட்டு பார்ப்பாங்க. நம்ம ஹீரோ பார்த்துருக்க மாட்டார். அவருக்கு காது கேட்காது இல்லையா? அதனால கிராஸ் ஆகி போயிருவாங்க. ஹீரோயின் நம்ம தான் போணுன்ட்டு பேக்க தலையில வச்சுட்டு ஓடுவாங்க. ஆனா கரெக்ட்டா அந்த இடத்துக்கு ஹீரோ வந்துருவாங்க. இவங்க 2 பேரும் மாறி மாறி சிரிச்சுட்டு இருப்பாங்க. ஹீரோ, ஹீரோயின் ஒண்ணா தான் நடந்து போவாங்க. அப்படி போம்போது ஹீரோயின் சைன் லாங்குவேஜ்லயே இந்த மாரி நீங்க அம்பர்லா புடிச்சிட்டு இருக்கனால கம்யூனிகேட் பண்ண முடியலையேன்னு சொல்லிட்டு சைன் லாங்குவேஜ்ல சொல்லுவாங்க. ஹீரோவும் ஹீரோயினியே பார்த்துட்டு இருப்பாங்க. ஹீரோயின் மறுபடியும் அத ரிப்பீட் பண்ணுவாங்க. ஆக்சுவலி கம்யூனிகேட் பண்றத ஹீரோயின் என்ன சொல்லிருவாங்கன்னா, "என்னால கன்ஃபர்ஸ் பண்ண முடியல நீங்க அம்பர்லா புடிச்சிட்டு இருக்கனாலன்னு" சொல்லிருவாங்க. இது ஹீரோவுக்கு புரியும் இல்லையா? ஹீரோயின் ஒரு மாரி பார்த்து சிரிச்சுட்டே வந்துட்டுருப்பாங்க. ஹீரோயினும் ஏன் எதுவும் சொல்ல மாட்டேங்கிறாருன்னு சொல்லியே பார்ப்பாங்க. வீட்டுக்கு வந்துட்டு நம்ம என்ன பேசணும்னு சொல்லிட்டு அந்த ஆக்ஷன தேடி பார்ப்பாங்க. கான்வர்சேஷனுக்கு பதிலா கன்ஃபர்ஸ்ன்னு சொல்லியிருக்குமா, ஐயோ! அதனால தான் அவர் அவ்வளோ கன்ஃப்யூசிங்கா பார்த்தாரா? சரி பரவால்ல நம்ம தப்பு பண்ணிட்டோம். அந்த தப்ப திருத்திப்போம். நம்ம எதுவும் சொல்லாத மாரியே நம்ம எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட கன்ஃபர்ஸ்ன்னு சொன்னத நெனச்சு இந்த சைடு புலம்பிட்டு இருப்பாங்க. அவர் நம்மள என்ன நெனச்சிருப்பாருன்ட்டு. நெக்ஸ்ட் டே கேஃபேல ஒர்க் பண்ணும்போது ஹீரோ ரோட் கிராஸ் பண்றதுக்காண்டி அங்க வந்திருப்பாங்க. 2 பேரும் வணக்கம் வச்சுப்பாங்க. ஹீரோயின் ஏதோ சொல்ல ட்ரை பண்றது ஹீரோ புரிஞ்சுப்பாங்க. அதனால கேஃபேக்கு வந்திருப்பாங்க. ஹீரோயினும் காஃபி குடிச்சிட்டு, "இந்த மாரி நேத்து நம்ம பேசும்போது ஒரு வேர்ட மட்டும் தப்பா உங்களுக்கு சைன் லாங்குவேஜ்ல சொல்லிட்டேன். ஆனா அது எந்த வேர்டுன்னு எனக்கு தெரியலேன்னு" சொல்லி சமாளிச்சுட்டு இருப்பாங்க. ஹீரோ அத புரிஞ்சுட்டு, "நீங்க கன்ஃபர்ஸ்ன்னு சொன்னீங்கன்னு" சொல்லி காட்டுவாங்க. ஹீரோயின், "ஓ! நான் அத சொல்லிட்டேனா? சரி சாரி நான் தெரியாம சொல்லிட்டேன்னு" சொல்லும்போது ஹீரோ சிரிச்சுட்டே அங்கேருந்து வந்துருவாங்க. இவரு சிரிச்சுட்டு போறத ஃப்ரெண்டு பார்த்துருப்பாங்க. "நான் இந்த மாரி ஹீரோவ பார்த்ததே கிடையாதே! என்ன சிரிச்சுட்டு போறாரு? உன்னாலயான்னு" சொல்லி கேட்பாங்க. ஹீரோயின், "எனக்கு தெரியலேம்பாங்க. மேபி என்னாலயா இருக்கும்"
இருக்குமோ, இவள இப்படிலாம் பார்த்தது கிடையாதுன்னு சொல்லி யோசிப்பாங்க. இந்த சைடு ஹீரோயின நினச்சு தான் சிரிச்சுட்டு போவாங்க. கொஞ்ச நேரத்துல ஹீரோயினுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த தியேட்டர் ஆர்டிஸ்ட் இருக்காங்க இல்லையா, அவங்க கிட்டேருந்து கால் வரும். அங்க என்ன ஆயிருக்கும்னா, இவங்க இன்னைக்கு ஒரு ஆர்டிஸ்ட் ப்ளே பண்ணுறதா இருந்திருக்கும். ஆனா ஒரு ஆக்சிடென்ட்னால அவங்களால வர முடியாது. அவங்க ரீப்ளேஸ் பண்ணுறதுக்காண்டி ஹீரோயின கேட்பாங்க. ஹீரோயின் ஃபஸ்ட்டு கொஞ்சம் எஸ்கேப் பண்ணுவாங்க. எனக்கு ஆக்டிங்லாம் அவ்வளோக்கா வராதுன்னு சொல்லும்போது, நான் கேள்விப்பட்டிருக்கேம்மா, நீ காலேஜ்லாம் ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கீல, இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணு, இல்லைன்னா நாங்கள் கேன்சல் பண்ணுறதா இருக்கும்னு சொல்லியிருப்பாங்க. அதனால ஹீரோயின் பார்த்தீங்கன்னா பண்ணுறதுக்கு ஒருத்தருப்பாங்க. இவங்க அங்கே வந்திருப்பாங்க. எல்லோரும் சந்தோஷமாக இருப்பாங்க. ரிஹர்சல் பண்ணலான்னு சொல்லி எல்லாம் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இந்த சைடு ஹீரோயின் ஓகே நம்ம ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி சொல்லிடலான்ட்டு இந்த விஷயத்த சொல்லுவாங்க. ஸ்டேஜில் பர்ஃபார்ம் பண்ண போகிறத. ஃப்ரெண்டும் ச்சே இன்னைக்கா இது நடக்கணும், இன்னைக்கு வேலை அதிகமாக இருக்கு, இல்லைன்னா நாங்கள் வந்து உன்னை சேர் அப் பண்ணியிருப்பேன் தெரியுமா, நீ நல்லா ஜாப் பண்ணுவேன் எனக்கு நம்பிக்கை இருக்கு, நீ வீட்டுக்கு வரும்போது நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம் ஓகேவான்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு ஜாலியாக சொல்லுவாங்க. இந்த சைடு ஹீரோக்கு டெக்ஸ்ட் பண்ணலாமான்னு பார்ப்பாங்க. இல்லை வேண்டான்னு விட்டுட்டு இந்த சைடு அவங்க ப்ராக்டிஸ்லாம் எடுத்துகிட்டு இருப்பாங்க. அவங்களோட பர்ஃபார்மிங் டைமும் வந்திருக்கும். ஹீரோயின் ஸ்டேஜுக்கும் வருவாங்க. லைட் ஆன் பண்ணுவாங்க. ஹீரோனுக்கு வந்து கொஞ்சம் பயமாயிராயிருமே எல்லாம் சுற்றி இருக்கிறத பார்த்துட்டு. அந்த இடத்துல பார்த்தா ஹீரோ இருப்பாங்க. ஹீரோவும் இந்த மாதிரி நீங்கள் நல்லா ஒர்க் பண்ணுவீங்க, நான் உங்களை நம்புறேன்னு சொல்லிட்டு சைன் லாங்குவேஜ்லேயே ஹீரோயின் கிட்ட சொல்கிற மாதிரி இருக்கும். நம்மளுக்கு அங்கே ஹீரோயின் இருக்கிற மாதிரி மட்டும்தான் காட்டுவாங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது.